இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடிணையற்ற இன்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் தொடர்ந்து தேவன் அனுமதிக்கிறதும் அனுமதிக்காததும் என்ற தலைப்பின் கீழே தியானித்து வருகிறேன். இன்றைக்கும் சில இயேசுவின் சீஷர்கள் அவர்களோடு கர்த்தர் எப்படி பேசினார்கள், எப்படி அவர்கள் வாழ்க்கையில சில காரியத்தை அனுமதித்தார்கள் என்று சொல்லி பார்க்கலாம். சீஷர்கள் என்ற உடனே பேதுரு, அந்திரேயா, யாக்கோபு, யோவான், இந்த 4 பேரை சொல்லாத இடமே கிடையாது. இப்படி சொல்லும்போது ஒரு குறிப்பிட்ட மனிதன் என்று சொன்னால் பேதுரு பார்த்தீங்கன்னா அவன் துணிச்சல் மிக்கவன், எங்கேயும் போவான், இயேசுவோடு இருப்பான். பாருங்க, இயேசு மறுரூபமாகும் போது அங்கேயும் அவன் இருக்கிறான். பேதுரு அவன் எங்கு சென்றாலும் கர்த்தரோடு சென்று அவன் சூழ்நிலைகள் எல்லாம் ஆண்டவரை பார்ப்பான். ஆனால் அவனை அழைக்கப்பட்ட போது அவன் முதலாவது யோவான் ஸ்நானகனுடைய சீஷர் தான் இவர்கள் எல்லாம் முதலாவது இயேசுவை பார்த்தாங்க. யோவான் ஸ்நானகன் சொல்றான், இயேசுவை பார்த்து சாட்சி கொடுக்கிறான். இதை பார்த்து அவனுடைய சீஷர்களை 2 பேர், பேதுரு, யாக்கோபு, அந்திரேயா, அவர்கள் பார்க்குறாங்க, இயேசுவை பார்க்குறாங்க. ஆனால் இவரும் ஒரு போதகர் தான் என்று போய்விடுகிறார். ஆனால் பேதுருடைய வாழ்க்கையிலே தேவன் சில காரியத்தை அனுமதிக்கிறார். பிறகு அவங்க ஒரு நாள் கடற்கரைக்கு செல்கிறார்கள், பிரயாசப்படுறாங்க, முழுவதும் பிரயாசப்படுறாங்க. ஆனால் ஒரு மீன் கூட கிடைக்கவில்லை. இவர்கள் எல்லாம் மீன் பிடிக்காரர்கள். பாருங்க, அவங்களுக்கு எந்த இடத்துல வலை போட்டா எங்கு மீன் கிடைக்கும் என்னெல்லாம் அவர்கள் தெரியும். சிறு வயசுல இருந்தே போயிருப்பாங்க. ஆனால் அங்கே நடந்த காரியம் ஒரு மீன் கூட முழுவதும் பிரயாசப்பட்டாங்க. ஆனா கர்த்தர் அங்கே வர்றாரு. வந்து அவர் படகுல இப்படி சுத்தம் செய்கிறதெல்லாம் பார்த்துட்டு அங்க பிரசங்கிக்கிறார். மீண்டுமாக பேதுரு வளைத்து சொல்றார், நீங்க ஆழத்துல வளைய போடு சொல்றா. இவ்வளவு முயற்சி செஞ்சுட்டோம், ஆனா ஒண்ணும் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லும்போது அந்த பேதுரு அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படுத்திப்பான், வலை கிளியத்தக்க மீன். இவ்வளோ ஆச்சரியம், பிரமிக்கிறாங்க, ஜனங்கள்லாம் பிரமிக்கிறாங்க. பார்த்துட்டு சொல்றான், அவன் ஆண்டவர் பாதத்துல விழுந்துட்டு, ஆண்டவரே நான் ஒரு பாவியாகிய ஒரு மனுஷன் என்று சொல்கிறான். இன்னும் பேதுருவை குறித்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்துட்டு சொல்றாரு ஆண்டவர், நீ இனி மீன் பிடிக்க வேண்டாம், நீ உன்னை மனிதனை பிடிக்கும்படி செய்வேன்னு சொல்லி 4 பேரும் எல்லாத்தையும் விட்டுட்டு, வலை எல்லாத்தையும் விட்டுட்டு, எல்லாம் ஈஸி கிடையாதுன்னு பார்த்தீங்கன்னா சூழ்நிலைகளை அநேக ஊழியர்களை பார்ப்பதுண்டு. அவர் சொல்லுவாங்க, என் வேலையெல்லாம் விட்டுட்டு நான் ஆண்டவருடைய ஊழியத்துக்கு நான் வந்திருக்கேன்னு சொல்லுவாங்க. ஈஸி கிடையவே கிடையாது. எல்லாத்தையும் தொழிலெல்லாம் விட்டுட்டு வந்துட்டு. ஆனால் பாருங்க, இவ்வளவு செய்தாலும் இயேசுவோடு அவர்கள் கடலிலே பயணிக்கிறாங்க. ஒரு முறை கடலில் பயணிக்கும் போது கடல்ல கொந்தளிப்பு வருது, சூறாவளி காற்று வருகிறது, சுழல் காற்று வீசுகிறது. அப்போது கர்த்தர் நல்லா நித்திரையா இருக்கிறாரு. ஆனா சீஷர்கள்லாம் பயந்து ஆண்டவரை எழுக்கிற மடிந்து விட போகிறோம் சொல்றாங்க. ஆனா கர்த்தர் காற்றையும் கடலையும் அலத்தட்டுறாரு. அவ்வளோ வல்லமை மிக்கதே பார்க்க ஆச்சரியமா பாக்குறாரு. பேதுருவுக்கும் அவ்வளோ ஆச்சரியமா இருக்குது. நீர் ஜீவனுள்ள தேவன் என்று சொல்றான். அவ்வளவு சர்டிபிகேட் கொடுக்குறான் பேதுரு. ஆனால் பாருங்க, அவனுக்கு தெரியல, அவனுக்கு தேவன் அனுமதித்த காரியம். பேதுரு கிட்ட கர்த்தர் சொல்றாரு, நீ 3 முறை சேவல் கூவதற்கு முன்பாது 3 முறை என்னை மறுதலிப்பான். சேவல்னோடனே பேதுரு தான் நினைவுக்கு வரும். பார்த்தீங்கன்னா அதே போல் நடந்தது. ஆனா அப்போ பேதுரு பாருங்க, இன்னும் பாருங்க, கடல்ல வேலையை விட்டு வந்துட்டாங்க. ஆனால் இன்னும் ஒரு ஆச்சரியம், பேதுருக்கு கர்த்தர் நான் இருக்கிறேன், நான் என்னுடைய வார்த்தை உண்மை உள்ளது என்பதை சொல்லி கொண்டே இருக்கிறார். அப்ப வரி வசூலிக்கிறவங்க கூப்பிட்டுட்டு பேதுருவை பார்த்து, உங்க போதகர் வரி பணம் செலுத்த மாட்டாரான்னு சொல்லும்போது இயேசு பேதுருவை அழைத்து, பாருங்க, பேதுருவை கடல்ல போய் வலை போடு, அங்க ஒரு மீன் கிடைக்கும், அதுல வெள்ளிப்பண காசு கிடைக்கும், அதை கொடும்ப. சேமே அவர் போவார், போய் வலைய போடுவாரு, அந்த தூண்டில் போடுவாரு, அங்க ஒரு மீன் சிக்கும், அதுல வெள்ளி காசு இருந்தது. இப்படி பேதுருக்கு தெரியும் கர்த்தர் அடுத்து என்ன நடக்கும், அவருக்கு எல்லாமே தெரியுங்கிறது. அவர் மேசியா, நம்மை மீட்க எல்லாம் அறிந்த பேதுரு
அங்கே சம்பவம், ஒரு அழகான ஒரு சம்பவம் அனுமதிக்கிறார் ஆண்டவர். பேதுரு வாழ்க்கையில ஒரு காரியத்தை அனுமதிக்கிறார். பாருங்க, ஒரு கடற்கரைக்கு போறாங்க, அவர்கள் ஆண்டவரை விட்டுட்டு போறாங்க. அங்கே சீஷர்கள் மட்டும் தனியா போறாங்க. இருட்டு வேளையிலே தூரத்துல ஆண்டவரை பார்த்தாங்க. ஆண்டவர் இப்ப கடல்ல நடந்து வருகிறார். இயேசு கடல்ல நடந்து வருகிறத ஆச்சரியமா பாக்குறாங்க. அப்போ எல்லாம் பயந்துப்பாங்க, போதும் பிசாசன்லாம் பயந்து இருந்திருக்கலாம். ஆனா பாருங்க, அவங்க பயந்துட்டு கிட்ட வர்றது நான் தான் சொன்ன பிறகு பேதுருக்கு ஒரு சின்ன ஆசை. பாருங்க, மத்தேயு 14:28-29 பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரே அல்லாமல் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர், வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டிறங்கி இயேசுவினிடத்துக்கு போக ஜலத்தின் மேல் நடந்தான் என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பாருங்க, அவன் நடந்து போனது உண்மைதான். ஆனால் நடந்தது என்னன்னா, பயந்துட்டான். பயந்து மூழ்கி விடறதுக்கு போயிட்டான். அவன் சொல்றான், ஆண்டவரே, நான் அமிழ்ந்து போகாதபடி என்னை காப்பாற்று. ஒருவேளை பெருமையில இருந்திருக்கான். பாத்தீங்களா, நான் இயேசுவை போல நான் செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி மேஜிக், சில நேரம் சில அற்புதத்தை செஞ்ச அநேகர் சொல்றாங்க. அநேக ஊழியக்காரர்களை சந்தித்தது உண்டு. அவங்க சொல்லுவாங்க, நிறைய பேர் வாழ்க்கையில அற்புதம் என் மூலமா அற்புதம் பெற்றிருக்காங்க, ஆனா என் வாழ்க்கையில அற்புதம் கிடைக்கல. அதே போலதான் பேதுரு பாருங்க சொல்லியிருப்பாங்களா, இயேசுவை போல நான் நடந்துட்டேன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் கர்த்தர் அப்படி அனுமதிக்கவே இல்லை. அவனை கடலில் நடக்க அனுமதித்தார், ஆனால் மூழ்கி விட அனுமதிக்கல. அது மாத்திரமில்ல, பேதுரு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நஞ்ச காரியங்கள் செய்யல. ஆனா அவனுடைய ஊழியத்தின் பாதையை நீங்க பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல். அவன் நிழலை கண்டு கூட அவர்களுடைய நிழல், அவன் போகும்போது அந்த நிழல்ல பட்ட பிணியாளிகள் ரட்சிக்கப்பட்டாங்கன்னா விடுதலை கிடைச்சது. அது மாத்திரம் இல்ல, அந்த அதிகாரத்துல அப்போஸ்தலர்ல நீங்க பாத்தீங்கன்னா 2ஆம் அதிகாரத்துல பேதுரு படிப்பறிவில்லாதவன் நிமிர்ந்து நின்று தைரியமா பேசுறான். ஒரே பிரசங்கத்துல 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. இன்னும் பேதுருவை சிறைச்சாலையில அடைக்கிறாங்க. அங்க அவன் படுத்திருக்கான். பாருங்க, ஒருவர் இவ்வளோ அனுமதிச்சதுனால கர்த்தர் அவன் இப்ப சிறைச்சாலையில படுத்து கிடந்த பேதுரு பயமே இல்லாம படுத்து தூங்குறான். அவ்வளோ பவர்ஃபுல்லாக அவருடைய ஊழியம் இருந்தது. அது மாத்திரம் இல்ல, பேதுருடைய வாழ்க்கையில பாத்தீங்க, இயேசுவை உயிர் தெழுந்த இயேசுவை முகமுகமா தரிசிச்சான். அது மாத்திரமல்ல, அவன் கடைசி தருவாய் வரைக்கும் கர்த்தர் அவனை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கிற வரைக்கும் அவனை கர்த்தர் கைவிடவே இல்லை. பிரியமானவர்கள், இன்றைக்கும் கூட இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் கூட ஒருவேளை அமிழ்ந்து விடுவோமோ, அழிந்து விடுவோமோ, ஒருவேளை எனக்கு விரோதமாக நிறைய காரியம் இருக்குது, கர்த்தர் ஏன் எனக்கு இதை அனுமதித்தார், ஒருவேளை உங்களுக்கு விரோதமாக உங்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரர்களோ ஏதோ உங்களை பகைக்கிறவங்களோ உங்களுக்கு ஏதோ மாந்திரிகம் பண்ணி நிறைய கட்டுக்களை உங்களுக்கு விரோதமாக ஏதோ காரியம் செய்து கொண்டிருக்காங்க, பயந்து போய் நீங்க இருக்கலாம். கர்த்தர் இன்றைக்கு சொல்ற, அவர் உங்களுக்கு ஒருவேளை அனுமதிச்சிருக்கலாம், ஆனால் கர்த்தர் உங்களை தப்புவிக்க வல்லவர். அவர் இதுல இருந்து தப்புவிச்சு இந்த அனுமதித்த காரியம் உங்களுக்கு நடைபெறாத அளவுக்கு கர்த்தர், அனுமதிக்காத அளவுக்கு கர்த்தர் பாதுகாப்பார். பேதுருவை பாதுகாத்தது போல கர்த்தர் உங்களையும் பாதுகாப்பார். கர்த்தருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இயேசப்பா, எல்லா ஆபத்திலிருந்து கர்த்தர் எங்களை விடுவிப்பார் என்று சொல்லி ஒரு நிச்சயத்தோடு ஆண்டவர் சமூகத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? கண்களை மூடி ஜெபிக்கலாம். பிதாவே, எங்களோடு பேசியிருக்கீங்க. இன்றைக்கு இந்த வாரம் முழுவதும் நாங்கள் தொடர்ந்து நீங்க அனுமதித்த காரியம், அனுமதிக்காத காரியத்தை குறித்து அதை தியானித்தோம். அப்பா, எங்களுடைய வாழ்க்கையில ஒருவேளை இன்னைக்கு அனுமதித்து இந்த காரியம் ஏன் என் வாழ்க்கையில நடந்தது, எதற்கு இந்த வேலை ஏன் எனக்கு கிடைக்கல, இந்த பதவி உயர்வு எனக்கு ஏன் கிடைக்கல, ஏன் கடன்ல சிக்குண்டே யான்னு சொல்லி என்னுடைய வாழ்க்கையில அனுமதிச்சிங்கன்னு சொல்லி கூட இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க யாரா இருந்தாலும் அப்ப அந்த கேள்விக்கு கூட நீங்க பதில் சொல்றீங்க. நீங்க அனுமதித்தது இயேசப்பா, நீங்க வாய்க்காதபடி இயேசப்பா அநேக காரியங்களை எங்களை தப்புவித்து எங்களுக்கு இதுக்குண்டு ஒரு நல்ல உயர்வான காரியத்தை நீங்க வச்சிருக்கீங்க. நாங்க விசுவாசிக்கிறோம். மீதி பற்றுக்கள் உமக்காக வாழ நாங்க சாட்சியாக ஜீவிக்க கிருபை தாங்க. துதிக்கான மகிமை உமக்கு ஏறடிக்கிறோம். மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமென். மகிமை